Guys, 11th ஸ்டாண்டர்டில் 10.4ல் எக்ஸசைஸ் சம் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். இவங்க என்ன தந்திருக்காங்கன்னா, நான் ஃபுல் சம் போடல, ஃபஸ்ட்டு வந்து பேசிக் மட்டும் போட்டிருக்கேன். tan x + y + tan x - y = x. ஓகே, இதோட டிரைவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒரு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் சம் இல்லை, அது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து ஃபைண்ட் தி டிரைவேட்டிவ்ஸ். ஓகே, ஃபைண்ட் தி derivatives. ஃபைண்ட் தி டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா tan x வந்து என்ன ஆகும்னா tan secant square x. இவன் பாவம்னால இவனையும் வந்து சேர்த்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். அதாவது உள்ளே இருக்க சீக்கண்ட் ஸ்கொயரை நம்ம இது பண்ணிட்டோம், tan வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். உள்ளே இருக்கிற டேர்ம்ஸையும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். சீக்கண்ட் ஸ்கொயர் உள்ளே இருக்கிற டேர்ம்ஸ். இப்போது இதில் dy/d நம்ம இதில் வந்து இது காமனாக வெளில எடுத்துட்டோம்னா 1 + dy/dx இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் நம்ம வந்து காமனாக எடுக்க போகிறோம். சீக்கண்ட் ஸ்கொயர் x - y 1 - dy/dx. ஓகேயா? அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் இதோட இப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸியான ஒரு ஸ்டெப் பண்ண போகிறீங்க. இதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி போகிறோம். இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் x + y ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் x + y dy/dx plus secant square x plus x minus y minus secant square x minus y dy/dx. ஓகே, இது ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். இப்போது இந்த சைடில் 1 இருக்குது, இந்த சைடில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஓகே, ஆல்ரெடி 1 இருக்குது. நம்ம வந்து எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போதே 1 வந்துருச்சு. ஓகே, ஆர்ஹெச்எஸ் வந்து 1. ஸோ இந்த 1 வந்து இங்கே போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த டேர்ம்ஸ் இவனையும் அதாவது dy/dx இல்லாத டேர்ம்ஸ் வந்து நம்ம 1க்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இதில் நம்ம dy/dx வந்து இவனை வந்து காமனாக எடுத்துகிட்டு போகிறோம். காமனாக எடுத்துட்டோன்னா சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். அப்போது என்னென்னா இதெல்லாம் எதுக்கு, சீக்கண்ட் ஸ்கொயர் x + y dy/dx minus secant square x minus y dy/dx is equal to 1 - இந்த டேர்ம்ஸ், அதாவது இந்த ஆள் இந்த சைடு போயிடுறான். அப்போ என்ன ஆகும், இவனுங்க மைனஸ் ஆகிடுவானுங்க. சீக்கண்ட் ஸ்கொயர் x + y அதே மாதிரி மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் x minus y அப்படின்னு ஆகிடும். இவனுங்க 2 பேரும் வந்து மைனஸ் ஆகிடுவானுங்க. அப்போது நம்ம ஈஸியாக ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துருப்போம். என்னென்னா இதை காமன் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு dy/dx நம்ம டெரிவேட்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது காமன் எடுத்தோன்னா சீக்கண்ட் ஸ்கொயர்
x minus x plus y minus secant square x minus y is equal to 1 minus secant square x plus y minus secant square x minus y. அப்போது ஃபைனலாக dy by dx is equal to 1 minus secant square x plus y minus secant square x minus y secant square இந்த டேர்ம்ஸ் இந்த சைடு போயிடுது x plus y minus secant square x minus y. இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் வந்து பண்ணுறோம். ஓகே.